கொஞ்ச நாள் ஆயிருச்சுன்னா முட்டை அழுகி போயிடும்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா 1700 ஆண்டுகள் பழமையான முட்டை ஒண்ணுல மஞ்சள் கரு, முட்டையோட வெள்ளை கரு, அப்புறம் காற்று பகுதி அப்படின்னு எல்லாமே கொஞ்சமுமே மாறாம அப்படியே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிலத்தை தோண்டி அகழ்வாராய்ச்சி செஞ்சா சிலைகள், நாணயங்கள், இரும்பு பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கலாம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் ஷயர்ல அகழ்வாராய்ச்சி பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில இருந்து சுமார் 1700 வருடங்கள் பழமையான முட்டை ஒன்று இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கோழி முட்டை எந்த சேதமுமே இல்லாம இவ்வளோ வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. சதுப்பு நில பகுதியில குழி ஒண்ணுல இருந்து பழங்கால பொருட்களை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த பொருட்களோட 3 முட்டைகள் இருந்திருக்கு. அதுல 2 முட்டைகள் உடைஞ்சிட்ட நிலையில மீதம் இருந்த ஒரே ஒரு முட்டையை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை ஆய்வு செஞ்சதுல அந்த முட்டை குறைஞ்சது 1700 ஆண்டுகளுக்கு முந்தையதா இருக்கலான்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை உறுதி செய்யற பட்சத்துல இந்த முட்டை ரோம பேரரசோட ஆட்சி காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை கரு, மஞ்சள் கரு, காற்று இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த முட்டைய தொடர்ச்சியா ஆய்வு செஞ்சா பல நூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த பறவைகளோட இனம் பற்றின தகவல்கள் தெரிய வரும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி தொல்பொருள் ஆய்வாளரான டானா குட்பர்டன் பிரவுன், அகழ்வாராய்ச்சியில அப்பப்போ பல முட்டையோடுகளோட துண்டுகளை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா முழு முட்டை எங்களுக்கு கிடைச்சது ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முட்டையோட திரவம் அப்படியே உள்ள இருக்கிறது தான் இது முற்றிலுமே நம்ப முடியாதது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதோட இந்த முட்டை உலகத்திலேயே மிக பழமையான முட்டையா இருக்கலாம்னு அவர் சொன்னாரு. பண்டைய ரோமானியர்களோட காலத்துல ஒருத்தங்களோட இறுதிச் சடங்கின் போது முட்டைகளை தண்ணீர் நிறைந்த குழிகளுக்குள்ள வீசுறதும் அடங்கும். அந்த மாதிரியான சடங்கு ஒண்ணுல போடப்பட்ட முட்டையாவும் இது இருக்கலாம் அப்படின்னு இந்த முட்டையை ஆய்வு செஞ்ச தொல்லியலாளர்கள் கருதுறாங்க. இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட முட்டைகள்லயே பழமையான முட்டையா கருதப்படக்கூடிய இது இப்போ அல்ஸ்பரியில உள்ள டிஸ்கவர் பக்ஸ் அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த முட்டையில அடுத்த கட்ட ஆய்வு மேற்கொள்றதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. இதே போல பழங்கால பொருட்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் எளிதில் சேதமடையக்கூடிய ஒரு பொருளை இயற்கையே பாதுகாத்து வச்சிருந்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட குழி பழங்காலத்துல பீரை காய்ச்சறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு தகவல்கள் மூலமா தெரிய வந்திருக்கு. குழியில கண்டெடுக்கப்பட்ட பழங்கால முட்டை தொடர்பான ஆய்வுகள் மேலும் நடத்தப்பட்டுட்டு வருது.